ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது சரிகமபா ஷோல கோல்டன் கிட்டார் இந்த வாரம் யாருக்கு தாங்க போயிருக்கு அப்படின்றதுக்கான பின்னணி அப்டேட்டும், அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு எல்லாரும் இந்த அளவுக்கு கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களா ஜட்ஜஸ் பிளஸ் தேவா சார், அதுக்கான அப்டேட் என்னன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறாங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்த போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா சரிகமபா அப்படின்னு சொல்லக்கூடிய சிங்கிங் காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு. இது வந்து சீசன் 5 சீனியருக்கான லெவல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வார ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேவாசா 35 ஸ்பெஷல் ரவுண்ட் அப்படின்னு சொல்லி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவர் படத்துல இருக்கக்கூடிய எல்லா பாட்டும் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா உள்ள இருக்கக்கூடிய பார்ட்டிசிபேட் வந்து பாட்டு பாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆரம்பிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இவங்களுக்கு இதெல்லாம் பண்ணினா உங்களுக்கு வந்து இந்த கிட்டார் வந்து கிஃப்டா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேங்கர் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் அப்படி வாங்கினவங்க கோல்டன் கிட்டார் யாரு சூப்பரா ஃபர்ஸ்ட் கிளாஸா பாடிருக்காங்களோ இந்த வாரம் அவங்களுக்கு இந்த கிட்டார் போகும் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. ஸோ அது யார் வாங்கினாங்க பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வாரம் பாடின லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது சனிக்கிழமை யாரெல்லாம் பாடிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது ஹரிஷ், சுஷாந்திகா, சபாஷன், அபிஷேக், அக்ரினா, அருண் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பாடிருக்காங்க. இதுல ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் கொஞ்சம் லோவா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அக்ரினாவுக்கு ஆகட்டும், அபிஷேக் ஆகட்டும், ஹரிஷ்க்கு இவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கமெண்ட் வந்து தேவா சார் மூலியமா கொடுத்தது, இன்னும் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல செந்தமிழன் கூட சேர்ந்தே பாடியிருக்காரு, அதாவது தேவா சார் கூட அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பாட்டு பிளஸ் இவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பர் டூப்பரா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் குட்டா தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல ஹைலைட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 பேரை கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஒன்னு சூப்பரா பாடிட்டு இருக்கக்கூடிய சுஷாந்திகான்னு சொல்லலாம், இன்னொன்னு சபாஷின் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க 2 பேருக்கும் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வாய்ப்புகளும் கிடைச்சிருக்கு. செபாஸ்டியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது தேவா சார் கான்சர்ட்ல பாடுறதுக்கு அப்படின்ற மாதிரி 2 டைம் கொடுத்துருக்காங்க. ஒன்னு செப்டம்பர் 6, இன்னொன்னு டிசம்பர் 5. ஸோ கண்டிப்பா இதுல நீங்க ஒவ்வொரு பாட்டு வந்து பாட போறீங்க கான்சர்ட்ல அப்படின்ற உறுதியும் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சுஷாந்திக்காக வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அவங்க இன்னும் கொஞ்சம் ஹைப் ஏற்றிருக்காங்க. கண்டிப்பா அடுத்த ரவுண்டுக்கு இது மிகப்பெரிய பூஸ்டப்பா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி கிட்டார் யார் வாங்குவாங்க அந்த கோல்டன் கிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓவராலா தோராயமா பார்க்கும்போது ஸோ கண்டிப்பா இவங்க வாங்குவாங்க அப்படின்ற வகையில ஒன்னு சுஷாந்திகா வாங்கலாம், இல்ல நான் சபேஷனா வாங்கலாம் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதான் நான் இங்க மென்ஷன் பண்ண வரேன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கோல்டன் கிட்டார் சுஷாந்திகாவுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது என்னோட தனிப்பட்ட கருத்துகள் மட்டும்தான். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாரு இந்த வாரம் பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணாங்க அப்படின்ற பர்சனை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.